அனைவருக்கும் வணக்கம். கேஎஃப்டி தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைய ஒரு பதிவில் நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, கிரெடிட் கார்டு ஹோல்டர் நாமினியை பற்றி அந்த தலைப்பில் பேச போகிறேன். அதை விட முன்னாடி நம்ம யூடியூப் சேனலான கேஎஃப்டி தமிழை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோஸை லைக் பண்ணுங்கள். இதே போல் நிறைய தகவல்கள் இருக்குது, நம்ம வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் உங்களுடைய கொலீக்ஸ் எல்லாருக்கும் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வீடியோஸை பார்க்க சொல்லுங்கள், வலியுறுத்துங்க, லைக் பண்ண சொல்லுங்கள். அதே போல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்காக சப்ஸ்கிரைப் தொடர்ந்து செய்யுங்க அவங்க மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவில் நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் கிரெடிட் கார்டு ஹோல்டர் நாமினி. என்னங்க இது வித்தியாசமாக இருக்க ஒரு பேர் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நிறைய பேர் இந்த வீடியோஸ் பார்க்குறவங்களில் கிரெடிட் கார்டு ஹோல்டராகவும் இருக்கலாம். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது தப்புன்னு நான் சொல்ல வரல, ஆனால் அதை ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணணுன்றது தான் நிறைய வாட்டி நான் வீடியோஸ்லாம் பேசியிருக்கேன். எப்போ கிரெடிட் கார்டு வாங்கணும்னு சொல்லி சமீபமாக இப்போ ஒரு வீடியோ கூட நான் போட்டிருந்தேன். அதை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை பார்க்கலன்னா அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நான் Win12 பிளாட்ஃபார்ம் அப்படின்னு இருக்குது. அந்த பிளாட்ஃபார்மில் பாண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. அதிகமான வட்டியில் பாண்ட்ஸ் எல்லாம் தராங்க. அது சம்மந்தப்பட்ட லிங்க்கை கூட நான் ரெஃபரல் லிங்க்கை கூட டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க கூட நீங்கள் பார்க்கலாம். ரெஃபரல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில். சரி, இப்போ நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன். ஸோ கிரெடிட் கார்டு ஹோல்டர் நாமினி அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் கிரெடிட் கார்டு வாங்கியிருக்கிறீங்களோ நீங்கள் அடுத்ததாக, அதாவது உங்களுடைய இறப்புக்கு பிறகு அந்த கிரெடிட் கார்டுக்கு ஒரு நாமினேஷன் நீங்கள் போட்டிருப்பீங்க. எப்படி வங்கிகளில் ஒரு நாமினியை நீங்கள் அலாட் பண்ணியிருப்பீங்களோ அதே போல தான். ஸோ நீங்கள் இறந்த பிறகு உங்களுடைய கடனை யார் கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரெடிட் கார்டு ஹோல்டர் நாமினி தான் கட்டணும் அப்படின்ற ஒரு விஷயம். அது உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய மனைவியாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், அப்பா, அம்மா, அண்ணன், தங்கை யார் கூட இருக்கலாம் அந்த நாமினி. அதை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும் அப்படின்ற விஷயம். சில கிரெடிட் கார்டு கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் கொடுக்குது. சுமார் 50,000 வரைக்கும் கூட தொகை இருக்குது ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸுக்கு. அந்த மாதிரி ஏதாவது விபத்தில் யாராவது காலமாயிட்டாங்க, தவறிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கிளைம் வாங்கிக்கலாம். அந்த கிளைம் யார் அவங்களுடைய நாமினி இருக்கிறாங்களோ, அதாவது அவங்களுடைய லீகல் ஹேர் யார் இருக்காங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த கிளைம் எப்படி பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெத் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணுறது. அதே போலவே எஃப்ஐஆர் காப்பி எதாவது இருந்துச்சுன்னா, ஒருவேளை ஏதாவது விபத்து நடந்திருக்குன்ற பட்சத்தில் எஃப்ஐஆர் காப்பி கேட்கலாம். ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் கேட்கலாம். அதே போல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த விபத்தில் இறந்து போகிற கிரெடிட் கார்டு ஹோல்டருங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் கிளைம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது கவனிக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். சரி, நீங்கள் லீகல் ஏர் இல்லை, அந்த கிரெடிட் கார்டு ஹோல்டரில் நான் நாமினேஷனாக எனக்கு போடலை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த கிரெடிட் கார்டு ஹோல்டருடைய நாமினி கிடையாதுன்னாலும் கூட இன்ஹெரிட்டன்ஸ் மூலமாக அந்த டிசீஸ்டு பர்சன் யாராக இருக்காங்களோ சொத்தை உங்கள் பேரில், அதாவது உங்கள் இந்த சென்ஸ் பசங்க பேரில் ஆகட்டும், மனைவி பேரில் ஆகட்டும், ஹஸ்பண்ட் புருஷன் பேரில் ஆகட்டும் வச்சுருந்தாங்க அப்படின்றப்போ நீங்கள் அந்த கடன் கட்டுறதுக்கான பொறுப்பை கூட எடுத்துக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம். நீங்கள் லீகலி லயபிளாக இருக்கிறீங்க அந்த கிரெடிட் கார்டை டியூவை பே பண்ணுறதுக்குன்ற ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ கிரெடிட் கார்டு ஹோல்டர் தவறிட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்றத தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மொதல் விஷயம் என்ன பண்ணணும்னா, யார் இறந்து போகிறாங்களோ அவங்களுடைய ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸில் சேகரித்து வச்சுக்கோங்க. நம்பர் 1. அதில் சேகரித்து வைக்கிற அந்த டாக்குமெண்ட்ஸில் யார் யாருக்கு கடன் கொடுக்கணும், யார் யாருக்கு கடன் யார் யார்கிட்ட வாங்கியிருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட யார்கிட்ட வசூல் பண்ணணும், இது எல்லாமே தகவல் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அஃபிஷியல் ப்ரூஃபாக டெத் சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. நிறைய காப்பி ஆஃப் டெத் சர்டிஃபிகேட்டை வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய வங்கிகள் வங்கியோடைய கணக்குகள் வச்சுருக்கலாம் டிசீஸ்ட் பர்சன், இறந்து போன நபர். அதனால் நிறைய மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் டெத் சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா அந்த வங்கிகள் நாமினேஷன் ஒரு வேளை உங்கள் பேரில் இருந்துச்சுன்றப்போ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ 4 முக்கியமான ஸ்டெப்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ 4 முக்கியமான ஸ்டெப்ஸில் முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இன்ஃபார்ம் த கிரெடிட் கார்டு இஷ்யூவர். அந்த கம்பெனி எந்த கம்பெனி கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்களோ, வங்கியோட கொடுத்துருப்பாங்க கிரெடிட் கார்டு இல்லையா. ஸோ அந்த வங்கி கொடுத்துருக்கிற அந்த கிரெடிட் கார்டு கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்கக்கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிரெடிட் கார்டு ஹோல்டர் இறந்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஒருவேளை அந்த இன்ஃபார்ம்டு கம்பெனி பார்த்தீங்கன்னா எந்த பேங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் ரெக்வஸ்ட் அனுப்பணும். உங்களுக்கு என்னன்னு சொல்லி கிரெடிட் பியூரோ அப்படின்னு சொல்லியிருக்கு, சிபில்னு சொல்லப்படுகிறது. அந்த சிபிலில் போயிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா மனு கொடுக்கணும். என்னன்னு சொல்லினா, கிரெடிட் கார்டு ஹோல்டர் இறந்துருக்காங்க, கிரெடிட்டை ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஒருவேளை நீங்கள் அதை பண்ணலை அப்படின்னா ஐடி தெஃப்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். நிறைய பேர் அந்த கிரெடிட் கார்டை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்காக, ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். அதை கூட நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஒருவேளை பிஸ்னஸ் கிரெடிட் கார்டாக இருந்தப்போ பிஸ்னஸ் ஓனராக இருக்கிறாங்க இந்த கிரெடிட் கார்டு ஹோல்டர் அப்படின்னா,
அந்த பிஸ்னஸ் பார்ட்னர் யார் இருக்காங்களோ, ஃபினான்ஷியல் பார்ட்னர் அவங்களுக்கு இந்த தகவலை வந்து சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது அந்த இன்னொரு பார்ட்னர் உங்களுடைய பார்ட்னர் இறந்துட்டாங்கன்ற தகவலை நீங்க சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது என்னன்னா, ஏதாவது ஒரு அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் இருக்கு அப்படின்னா, அதுக்கு வந்து வட்டி கட்டணும் அப்படின்ற பட்சத்தில, நீங்க அந்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்ட பாஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஏன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, லைஃப் இன்சூரன்ஸ், டெர்ம் லைஃப் இன்சூரன்ஸ்ல வாங்கியிருப்பாங்க. கிரெடிட் கார்ட் ஹோல்டர்ஸ். ஸோ அந்த மாரி டெர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் அல்லது லைஃப் இன்சூரன்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா, அவங்க இறப்புக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய தொகை வந்து கிளைமா கிடைக்கும். அந்த கிளைம் ப்ராசஸிங் ஆகுறதுக்கு குறிப்பிட்ட சில நாட்கள் ஆகும். அந்த நாட்கள் வரைக்கும் எந்த விதமான வட்டியும் வந்து இஷ்யூ பண்ணாம வைக்கிறதுக்காக, கிரெடிட் கார்ட் கம்பெனி இஷ்யூவருக்கு வந்து நீங்க வந்து அக்கவுண்ட் ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். 2வது ஸ்டெப் என்னன்னா, ஸ்டாப் யூசிங் த கிரெடிட் கார்டுன்னு சொல்றாங்க. அதாவது நீங்க யார் வந்து இந்த கிரெடிட் கார்ட் பயன்படுத்திட்டு இருக்கிற அந்த ஓனர் இருக்காங்க இல்லையா? அதாவது இந்த கிரெடிட் கார்ட் ஹோல்டர் இருக்காரு இல்லையா? அவர் வந்து தவறுன பிறகு வந்து அந்த கார்ட தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. அது ஃப்ராடுலன்ட் ஆக்டிவிட்டின்னு கருதப்படுகிறது. அதே போலவே லீகல் ஆக்ஷன் எடுக்கப்படுகிறது. ஈவன் தோ நீங்க வந்து அவங்களோட வாரிசா இருந்தாலும் கூட, உங்க மேல வந்து லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். அதனால அந்த கிரெடிட் கார்ட பயன்படுத்துறத தவிர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். 3வது ஒரு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அசிஸ்டன்ஸ் வாங்கிக்கோங்க. அதாவது கைடன்ஸ் எடுத்துக்கோங்க கிரெடிட் இஷ்யூ கம்பெனி கிட்ட. ஒருவேளை ஜாயிண்ட் கிரெடிட் கார்ட் ஹோல்டர் ஆயிருக்கிறப்போ, அதாவது 2 பேருக்கும் சேர்ந்து ஒரே கிரெடிட் கார்டு குடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஜாயிண்ட் கிரெடிட் கார்ட் ஹோல்டரா இருக்கிறப்போ என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அசிஸ்டன்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம். கிரெடிட் கார்டு கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயங்கள வந்து நீங்க சொல்லலாம். அதாவது இந்த தனிப்பட்ட நபர் இறந்திருக்காங்க. அவங்களுடைய கிரெடிட் கார்ட வந்து பிளாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல கிரெடிட் கார்டு கம்பெனியும் நீங்க சொல்லலாம். இந்த மாரி அந்த நபர் பேர்ல வந்து லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது அல்லது டெர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு. அந்த இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ப்ராசஸிங் நடந்துட்டுருக்கு. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ராசஸ் ஆன பிறகு வரக்கூடிய ஒரு கிளைம் அமௌண்ட் என்ன இருக்கோ, அதில வந்து இந்த கிரெடிட் கார்டு கடன வந்து நான் வந்து செலுத்துறேன். அப்படின்றத வந்து நீங்க சொன்னீங்க அப்படின்னா, அந்த வெயிட்டிங் பீரியடுக்காக நாங்க கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வைங்க அப்படின்னா, அவங்க பாஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட் ஆகாது. நீங்க அத தவறிட்டீங்க சொல்றதுக்கு அப்படின்னா, கிரெடிட் கார்ட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா சார்ஜ் பண்ணுவாங்க. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அது கவனிக்க வேண்டிய ஒரு அம்சமா இருக்கு. 4வது கடைசியான ஒரு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லீகல் கவுன்சிலர் அதாவது வந்து ஒரு லீகல் அட்வைசர் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அட்டர்னி அல்லது ஒரு லாயர் வந்து நீங்க கன்சல்ட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க வந்து வாரிசா இருக்கீங்க அந்த நபருக்கு. அதனால லீகல் ரைட்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லீகலான ரைட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத வந்து நீங்க பார்க்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நபர் கிரெடிட் கார்டு ஹோல்டரும் வந்து பார்த்தீங்கன்னா, நாமினி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அல்லது மென்ஷன் பண்ணாம இருந்தாலும் கூட, அவங்க வாரிசு பேர்ல தான் வந்து அந்த அக்கவுண்ட்ஸ் எல்லாம் அவங்க லிங்க் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆஸ் எ நாமினியா சொத்துக்கள் வந்து எழுதி வச்சிருப்பாங்க. வாரிசு இன் த சென்ஸ் பொண்டாட்டியா இருக்கட்டும், அல்லது ஹஸ்பண்டா கூட இருக்கலாம் நாமினியாவ. வாரிசுன்ற பட்சத்தில மகள், மகன் யார் கூட இருக்கலாம் வாரிசுல. பேரன், பேத்தி கூட இருக்கலாம். ஸோ அந்த தலைமுறைக்கு ஏத்த மாரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் நாமினேஷன். ஸோ அதனால ஒரு லீகல் அட்வைஸ் நீங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஒரு அட்டார்னி கிட்ட அல்லது ஒரு லாயர கன்சல்ட் பண்ணிட்டு, எந்த மாதிரியான ஒரு வழக்குகள வந்து இன்கேஸ் கம்பெனிகள் போடுறதுக்கான வாய்ப்புகள் கூட வரலாம். கிரெடிட் கார்டு கம்பெனிஸ். ஸோ அதனால அவங்களுடைய அட்வைஸ நீங்க பெர்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கேத்த மாரி இந்த அட்வைஸுக்கு ஏத்த மாரி நீங்க குறிப்பிட்ட ஆக்ஷன்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க மனதில வச்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிரெடிட் கார்டு ஹோல்டர் நாமினி யாரு ஆயிருக்காங்களோ, அவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இதுதான். ஒருவேளை நீங்க கிரெடிட் கார்டு யூசரா இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய பில்லிங் சைக்கிள்ல இருந்து, அதாவது உங்களுடைய டியூ டேட் ஆகட்டும், பில் ஜெனரேஷன் டேட் ஆகட்டும், அதாவது எவ்வளோ வந்து கிரெடிட் கார்ட்ல வந்து பணத்த நீங்க தேய்ச்சிருக்கீங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேனுவலா ஒரு பட்ஜெட்ல நீங்க வீட்டுடைய செலவுகள்ல வந்து பட்ஜெட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றப்போ, அதில வந்து அந்த செலவு அந்த அமௌண்ட் பக்கத்தில கிரெடிட் கார்டு எந்த பேங்க் இது, அல்லது என்ன கம்பெனி இதுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா, வீட்ல இருக்கிறவங்களுக்கு அது வந்து டிரான்ஸ்பரன்சி கிரியேட் பண்ணும். டிரான்ஸ்பரன்ட்டா எவ்வளோ வந்து செலவு பண்ணியிருக்கீங்கன்றது வந்து மத்தவங்களுக்கும் வந்து புரியும். அதுக்கேத்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் கூட அவங்களுக்கு வந்து எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால், மறக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கம் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோஸ் வந்து லைக் பண்ணுங்க. பக்கத்தில இருக்கக்கூடிய பெல் ஐகான தட்டி விடுங்க. ஃப்ரீக்வென்ட்டா நிறைய வீடியோஸ் வரும். அந்த தகவல்கள நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மறக்காம இந்த வீடியோ எல்லாம் உங்களுடைய உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, மீண்டும் இன்னொரு தலைப்பில இன்னொரு சுவாரஸ்யகரமான விஷயத்தோட சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கேஎஃப் தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் சந்தேஷ். நன்றி, வணக்கம்.